தான் ஓட்டுவாங்க. நாங்கள் வந்து மெஸ்ஸில் படம் பார்க்காம ரூமில் எடுத்துகிட்டு வந்து லேப்பில் வந்து இது சண்டைக்கோழி 2 போஜா போட சொன்னானோ. சண்டைக்கோழி 2 பார்த்துட்டு இருந்தோம். விடியகால 2 மணிக்கு 1:30 இருங்க பேசுறா இருங்கடா 1:20 இருக்கும்டா. பசிக்குதுன்ட்டு பசங்க ஒருத்தன் வந்து அப்பதான் ஊர்ல இருந்து வந்திருந்தேன். சாயந்தரம் வந்திருந்தேன். சரி அவன்கிட்ட தீனி இருக்கும்ட்டு தீனி வாங்க போனோம். நான் இது 2 பேர் எங்கள் ரூம்காரங்க எடுத்துகிட்டு வரண்டாவில் நடந்து போயிருக்காங்க. துணி காய போடுற இடம் ஒன்று இருக்கும் அந்த ரூம் பக்கத்துலேயே. அந்த செவுத்துலேருந்து யாரோ இப்படி எட்டி பார்க்குற மாட்டேன் திடீர்னு ஒரு ஒலி. செய்வீங்க சும்மா தான்ட்டு போயிட்டு திருப்பி இங்கிட்ட வந்திருக்காங்க. இங்கிட்ட எட்டி பார்த்தோன்னே இப்படி திருப்பி எட்டி பார்க்குறாங்க. யாரும் எட்டி பார்க்குற மாட்டோம். ஒரு லேடி எட்டி பார்க்குற மாட்டோம் இருந்துச்சு. எங்கள்கிட்ட வந்து வேகமாக கதை தட்டி சொன்னாங்க, இது மட்டும் எட்டி பார்க்குறாங்கடா வாங்கடா சீக்கிரம் அப்படின்னு சொல்லுவோம். எல்லாம் எந்திரிச்சு இங்கிட்டு இப்படி பாக்ஸ் ஷேப்பில் இருக்கும் சரியா. இங்கிட்ட இருந்து 10 பேர் போனோம், இங்கிட்ட இருந்து 10 பேர் போனோம். பயப்படுறியா பாக்ஸ் ஷேப்பில் இங்கிட்ட இருந்து 4 பேர் போயிட்டோம், இங்கிட்ட இருந்து ஒரு 6 பேர் போயிட்டோம். நாங்கள் ஒரு 3 பேர் இங்கிட்ட போனதுல வந்து ஒருத்தர் மட்டும் தனியாக போயிட்டோம். முன்னாடி பாத்ரூம் ஒன்றுங்கன்னு இருக்கும். இங்கிட்ட வந்து துணி காய போடுற இடம் சரியா. இந்த இடத்துக்கிட்ட வந்து என்ன பண்ணிட்டாங்க எட்டி பார்க்குறேன்னு சொல்லுவோம். இங்கிட்ட 4 பேர் நின்றுக்கிட்டாங்க, 4-5 பேர் நின்றுக்கிட்டாங்க. இங்கிட்ட இருந்து நாங்கள் 3 பேர் போனோம், ஒருத்தர் மட்டும் தனியாக போனேன். சொல்கிறேன் போயிட்டு பாத்ரூமை தாண்டி அந்த இடத்துக்கிட்ட போயிட்டேன். யாருமே இல்லைடான்னு சொல்லிட்டு இங்கிட்டு வந்துட்டியான். இங்கிட்ட இது உள் பண்ணின்னு போட்டுருந்தியா வெள்ளை கலர் பண்ணின்னு போட்டு எங்கள் பாத்ரூமை கிராஸ் பண்ணிட்டு அவனை மட்டுமே ஒருத்தர் திட்டு உடியாடுறாங்க இருந்திருந்தாப்புல. கீழே இருந்து சீனியர் பார்த்துட்டு எதுக்குடா ஓடி விளாண்டுட்டு இருக்கியா அப்படின்னு கேட்குறா. நாங்கள் யாருமே ஓடலன்னே, நாங்கள் இங்கே இப்போ தாண்டா யாரும் இதில் ஓடினாங்க அப்படின்னாங்க. அடுத்த மறுநாள் வந்து இல்லை அப்போவே தான் அடுத்த மொட்டை மாடி வந்து யாரோ ஒளி தெரியுது எட்டி பார்க்குறாங்கன்னு கீழே இருந்து சீனியர் சொல்லுவோம். நாங்கள் மேலே வேகமாக போய் பார்க்க போனோம். பார்த்தா யாருமே இல்லை. கொஞ்ச நேரத்தில் கீழே இங்கிட்டு வர்றோம். இவன் கன்னியாகுமரி இங்கே இருந்துட்டு ஒரு பிள்ளை அவங்க பாச வித்தியாசமாக இருக்கும். கட்டையாக குட்டையாக தலையை விரிச்சு போட்டு ஒரு பிள்ளை பார்க்குதுங்கிறான். நாங்களும் யாராண்டு போய் மேலே பார்க்குறேன், யாருமே இல்லை. மேலே மொட்டை மாடி கதவு வந்து இது திறந்துருந்துச்சா. திருப்பி நாங்கள் அங்கிட்டு 4 பேர் இங்கிட்டு 4 பேர் ஏறிட்டாங்க. போய் மொட்டை மாடெலாம் ராவுறோம், யாருமே இல்லை. கீழே எல்லாரும் ஒன்றா வந்துட்டு திருப்பி மொட்டை மாடில் திட்டுன்னு ஓடுற சவுண்டு. பாத்ரூமில் யாரும் பூந்து மேலே ஏறிட்டாங்கன்னு பார்த்தா பாத்ரூம்குள்ளே யாரும் இல்லை. திருப்பி என் பாத்ரூம்கிட்ட நிற்க வச்சுட்டு இங்கிட்ட 2 படிக்கட்டில் நிற்க வச்சுட்டு மேலே ஏறணும், யாருமே இல்லை. மறுநாள் இது மட்டும் ஹாஸ்டலில் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். இது மட்டும் சார் போய் பார்த்துட்டு நிறைய பேர் பயந்துட்டாங்க, காய்ச்சலாக இருக்குது அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் இவங்க காலேஜ் விபி ஹாஸ்டல் வார்டனு செக்யூரிட்டி எல்லாம் மேலே போய் பார்க்குறாங்க. போகிறாங்க, சவுண்டு கேட்டு திட்டுன்னு ஓடுற சவுண்டு. மேலே போய் பார்த்தாங்க, யார் மேலே பார்த்தா கதவை பூட்டிடுது. மேலே இறந்துக்கு வழியே இல்லை. திருப்பி கீழே அறிய வந்துட்டாங்க. கதவை பூட்டிட்டு இங்கிட்டு வர்றாங்க, திருப்பி ஓடுற சவுண்டு திடுன்னு. இது மட்டும் ஓடிக்கிட்டே இருக்கோம். நாங்கள் என்ன பண்ணிட்டோம், சரி இது மட்டும் யூடியூப்பில் பார்த்தோம் எல்லாம் எப்படி பார்க்குறது. அப்போக்கு ஒரு ஓஜா போர்டுன்னு மேட்ரு சொன்னாங்க. ஓஜா போர்டில் நாங்கள் போயிட்டு ஒரு 30-40 பேர் சீனியரோடு சேர்த்து, சீனியரு எங்களை ஃபஸ்ட் இயரோடு சேர்த்து கையை வச்சுருக்காங்க. நகரவே இல்லை. ரூமுகளை கிட்டத்தட்ட ஹீட்டுக்கு சரியான ஹீட்டு. ஆனால் இது மெழுகுவத்தி எரியுது, ஒன்றுமே ஆகலை. ஒரு 4-5 பேர் வெளியில் போனாங்க. காயின் நகர ஆரம்பிச்சோன்னே யாராச்சும் இருக்கீங்களான்னு கேட்குறோம். காயின் இப்படியே வட்டை அடிச்சுக்கிட்டே இருக்குது கையில். அப்படி எல்லோரும் வச்சாக்குள்ள அது பாட்டெலாம் ஒரு ரவுண்டாகவே அடிக்குது. யார் இருக்கீங்களான்னு கேட்குறோம். எஸ் அப்படின்னு போய் எஸ்ஸில் நின்றுச்சு கார்னர் போர்டில். உங்கள் பேருன்னு கேட்டால் ஒவ்வொரு லெட்டராக சொல்லி எங்கள் பேரெலாம் சொல்லுது. நீங்கள் கை வச்சுருக்கீங்கன்னு ஒவ்வொரு லெட்டராக சொல்லுது. திடீர்னு செவுத்தில் இப்படி கையை இழுக்கிறோம். செவுத்துலேருந்து வெறும் எண்ணெயாக அப்படியே பிசுன்னு வருது. இங்கிட்டு செவுத்தில் இருக்கிறோம், வெறும் பிசுன்னு வருது. எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, ஒன்று கூப்பிட்டாங்க. தூங்கிட்டு இருந்தாங்க தவிர எல்லாம் பக்கத்தில் ஒன்று கூட்டி உட்காந்துக்கிட்டாங்க. இது மட்டும் யார் என்னன்னு கேட்குறப்ப இது மட்டும் நாங்கள் இந்த காலேஜ் பக்கத்தில் இறந்து போனோம். ஒரு லேடி ஒரு ஜென்ஸு. நாங்கள் இங்கே தான் சுற்றிட்டு இருக்கோம். என் பேர் அவங்க பேர் ஏதோ சொன்னாங்க. நான் எனக்கு தூக்கு காலத்துல பேர் ஞாபகம் இல்லை. ஏதோ கிறிஸ்டின் பேர் சொல்லிவிட்டு திடீர்னு இதெல்லாம் விளக்கெல்லாம் ஆஃப் ஆகிடுச்சு. விளக்கெல்லாம் ஆஃப் ஆகிடும். கபோர்டு இருக்கும். கபோர்டுக்குள்ளே கதவு டம்மு கதவுக்குள்ளேருந்து தட்டுற சவுண்டு டக்குன்னு கேட்குது. வெளியில் பார்த்தா கொலுசு சவுண்டு கிடுன்னு ஓடுற சவுண்டு கேட்குது. எல்லோரும் ரூம்குள்ளே இருந்துட்டு திருப்பி ஓஜா போட ட்ரை பண்ணோன்னா வரவே இல்லை. அப்புறம் ரத்தம் கொடுத்து 5 ரூபா காசில் ரத்தத்தை கொடுத்து அதில் வச்சு கையை வச்சு நவுத்திட்டு இருந்தாங்க. திருப்பி யாரும் இருக்கீங்களான்னு. யாருமே இல்லை, நோனே வந்துட்டு இருந்துச்சு. திருப்பி யாரும் இருக்கீங்களான்னு கேட்குறப்ப எஸ் வந்தோடனே நீங்கள் வந்து டேஞ்சரஸில் இருக்கீங்க, இந்த கேம் இதுக்கு மேலே விளாண்டுங்களா உங்களுக்கு உயிருக்கு ஆபத்து, நீங்கள் இந்த இடத்துக்கு வராதீங்க, எல்லாரும் கிளம்புங்கன்ட்டாங்க.
கிளம்புன்னு எல்லாம் உடனே கிளம்பிட்டாங்க. அந்த காசு விளாண்ட காசும் பேப்பரும் மடித்து எங்கள் கபோர்டுக்குள்ள வச்சோம். மறுநாள் காலையில் அந்த அது வந்து அவங்க சீனியரோட அந்த ஆள் யாருன்னா சீனியரோட லவ் பண்ணுறவங்களோட அப்பா. அவங்க வந்து அந்த பிள்ளைய பாதுகாக்கிறதுக்காக ஆவியாக வந்துருந்துருக்காங்க. அந்த அண்ணன் லவ் பண்ணுற அண்ணன் வந்து எங்கள் காலேஜ் தான். அந்த அண்ணன் நாங்கள் அந்த காசும் அந்த பேப்பர் எங்கள் ரூமில் இருந்துச்சு. அந்த காசு மறுநாள் காலையில் அந்த அண்ணன் குளிக்க போகிற இடத்துக்கிட்ட இருந்துச்சு. இதுக்கு எங்கள் ரூம்லேருந்து யாருமே அந்த காசு எடுத்துகிட்டு போல. நாங்கள் பூட்டி பத்திரமா வச்சோம். எடுத்துகிட்டு போய் வைக்க மறுநாள் என்ன விட்டோம், இது இப்படி விட்டாது, சரி செல்லில் வீடியோ எடுவோம், எவனுமே ப்ரூஃப் நம்ப மாட்டேன்ட்டாங்க காலேஜில். சரின்ட்டு வீடியோ எடுக்கிறோம். இன்றைக்கி அடுத்த நாள் நைட்டு 12-1 மணிக்கு இருக்கும். ரெடி பண்ணிட்டு வீடியோலாம் எடுக்கிறோம். ஒவ்வொரு லெட்டராக காட்டுது, நீங்கள் டேஞ்சரஸ், இந்த இடத்துல இருக்காதீங்க, உங்கள் உயிருக்கு ஆபத்து அப்படின்னு வருது. வார்னிங் 1 வார்னிங் 2 வந்துருச்சு. நாங்கள் என்ன வந்துட்டு வீடியோ எடுத்துகிட்டே இருந்தோம். வீடியோ எடுத்துகிட்டு அந்த வீடியோ மறுநாள் காலையில் போய் காட்டுறோன்னு பார்க்குறோம். அந்த வீடியோவில் ஒரு உருவம் தெரியுது. அப்படியே ஃப்ளாஷ் ஆகிடுச்சு வீடியோ வந்தோடனே. அப்படியே ஃப்ளாஷ் ஆனோடனே போய் இது மட்டும் சீனியர்கிட்ட திருப்பி சொல்கிறோம். அவங்க வந்து இது மேலே விளாடாதீங்க அப்படின்னு சொல்லுவோம். அந்த அண்ணன் லவ் பண்ணுற அண்ணனை, அந்த பொண்ணை லவ் பண்ணுற அண்ணன் வந்து கூட்டிகிட்டு வந்தோம். நீ இது மட்டும் கேளுங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கேட்டால் அவங்க நீ இது மட்டும் சரக்கு அடிக்கக்கூடாது, இது பண்ணக்கூடாது, உனக்கு நான் துணை இருக்கேன், அவங்க வீட்டில் கட்டி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, துணைக்கு இருக்கேன், நீ எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த இதில் இருந்து போர்டில் மெசேஜ் வந்துருச்சு. வந்தோடனே டக்குன்னு காயின் எரிஞ்சிருச்சு, தூக்கி எரிஞ்சோடனே இந்த இடத்துல யாரும் கேம் விளையாடாதீங்க, கிளம்புங்க, இந்த வார்த்தையை இனிமேல் எங்கேயும் பயன்படுத்தாதீங்க இந்த காலேஜில் அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட இது பண்ணுறாங்க. அந்த வீடியோ எடுத்ததுலேயே அந்த அண்ணே பேர் தேன்னு அப்படி ஒரு சவுண்டு, அப்படியே இந்த எண்டுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதே மட்டும் தேன்னு ஒரு சவுண்டு. என்னாண்டு எங்களுக்கு வந்து தூக்கமே இல்லை. நீ நைட்டு ஃபுல்லாக ஜன்னல்லாம் அந்த மூடிட்டு தான் தூங்கிட்டு இருந்தோம். மறுநாள் காலையில் பார்த்தா ஜன்னல்லாம் திறந்து கிடக்கு. ஜன்னலில் பார்த்தோன்னா கையச்சு, இப்படி கையச்சு செவுத்து பாத்ரூமில் போய் பார்க்குறேன், கையச்சு காலச்சு. இது மட்டும் சொல்லிக்கிட்டே இருந்தோம். இதுக்கு மேலே எதுவுமே ரொம்ப பயந்துரும், வார்டன்ட்டெலாம் போய் சொல்லி இதுக்கு மேலே போகக்கூடாது அப்படின்லாம் வார்னிங் போட்டு அந்த இடத்த அடைச்சிட்டு இது மட்டும் யாரெல்லாம் போனீங்க அப்படின்னு கூப்பிட்டு வச்சு விசாரிச்சாங்க. 4-5 பேர் போனாங்க. நாங்கள் இது மட்டும் ஒரு உருவத்தை பார்த்தோம், ஒரு பொண்ணு தலை முடிச்சு. அங்கே இதுக்கு அந்த இடத்துல வந்து லைட்டு கூட கிடையாது. ஆனால் அந்த வெளிச்சம் மட்டும் எங்களுக்கு தெரியுது. அந்த இடத்துக்கிட்ட மட்டும் பிரைட்டாக இருக்குது, தலை விரிச்சு ஆடுது. நாங்கள் அந்த இது சொல்லிவிட்டு நைட்டு ஒரு 11 மணிக்கு மீட்டிங் முடிச்சுட்டு ரூமுக்கு வர்றப்ப நாங்களாம் நடந்து வரோம். எங்களுக்கு பின்னாடி கொலுசு சவுண்டு திட்டுன்னு ஓடுறது கேட்குது. நாங்கள் என்ன வந்துட்டு இதுக்கு மேலே சொன்னாங்க வேலைக்கு ஆகாது, நாங்களே திருப்பி விளாட்றோன்ட்டு ஓஜோ போட்டு போய் ட்ரை பண்ணோன்னே இனிமேல் இதுக்கு விளாடாதீங்க, நாங்களும் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா. மறுநாள் ஃபுல்லாக எல்லாத்துக்கும் கனவுல ஓஜோ போட்டு விளாட்றது. நாங்கள் இதுக்கு அன்றைக்கி நைட்டு விளாண்டது. மறுநாள் நைட்டு பகல் வரைக்கும் விடிய தூங்கிட்டு இருக்கோம் 12 மணிக்கு. அந்த கனவுலலாம் வந்து ஞாயிற்றுக்கிழமை தான் அந்த கனவுலலாம் வருது. நாங்கள் ஓஜோ போட்டு விளாட்றோம், இது மட்டும் போய் சொல்கிறோம், இது மட்டும் நீங்கள் விளாடாதீங்க, இதில் ஆல்ரெடி 2-3 பேர் செத்து போயிருக்காங்கன்னு வார்னிங் கொடுத்துட்டு அப்படியே மூடிடுச்சு அந்த இது போர்டு. அடுத்த நாள் அந்த போர்டு ராவுரம் போர்டும் கிடைக்கல, காசும் கிடைக்கல, மிளகு ஊற்றியும் கிடைக்கல, ரத்தம் ஊற்றி இந்த இடத்துல கூட ஒன்று கூட ரத்தமும் இல்லை. ஃபுல்லாக பார்த்தோன்னா அந்த கிளாஸ் ஃபுல்லாக கைரேகை, செவுத்தில் ஃபுல்லாக வல்லன்னு எச்சு கொடுக்க மாட்டோம். கபோர்டுக்குள்ளே திடீர்னு சவுண்டு வரும். தூக்கிட்டு இருந்த இடத்துல லைட் எரிஞ்சிட்டு இருந்துச்சு. அந்த ஓஜோ போர்டு வந்து நாங்கள் ஆஃப் பண்ணப்போ திடீர்னு ஆன் ஆகி ஆஃப் ஆச்சு. அந்த டியூப் லைட்டுக்குள்ளேருந்து டிக்குன்னு சவுண்ட் இருந்துச்சு. அப்போ தான் இது மட்டும் போடுங்க நல்லா இருக்கும், எடுத்துக்கும் அப்போ ட்ரை பண்ணலான்ட்டு ஜெராக்ஸ் எடுத்தோம். ஜெராக்ஸ் கொசம் கிழிஞ்சிச்சு, லெட்டர்லாம் அலைஞ்சிச்சு. இதுக்கு மேலே இந்த கேமே விளையாடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது காலேஜுக்கு போய் ஹாஸ்டலுக்கு போய் தடை பண்ணிட்டாங்க.